பைல்ஸு, மூலம், பௌத்திரம் அண்ட் ஏனல் ஃபிஸ்டுலா இப்படி பல பிரச்சனைகளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அண்ட் இது எல்லாத்துக்குமே சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு 96% அளவுக்கு ஃபுல் க்யூர் ஆகிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அதுதான் ஷாரசூத்திரம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று தான் இந்த பைல்ஸ். அது மட்டும் இல்லாமல் உள் மூலம், வெளி மூலம் அண்ட் பௌத்திரம் அண்ட் ஏனல் ஃபிஸ்டுலா இப்படி பல பிரச்சனைகள் பலருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பயம் இதுக்கு சர்ஜரிக்கு போகிறது. ஸோ சர்ஜரி இல்லாமல் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுற ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க இந்த ஷாரசூத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. லோக்கல் லாங்குவேஜில் இந்த பைல்ஸுக்கு நூல் கட்டுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் கூட இந்த மெத்தட் தாங்க. ஸோ இந்த பைல்ஸ்க்கு நூல் கட்டுறதுனா என்ன, இது எப்படி கட்டுவாங்க, இதில் ஏதாவது அரிய வகை இதுவா அப்படின்னு பல பேர்த்துக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. அதாவது இந்த ஷாரசூத்திரம் அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி பண்ணக்கூடிய ஒரு நூலை தயாரிக்கிற முறை தான் இந்த ஷாரசூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது 3 முக்கியமான மருந்துகள் சொல்கிறாங்க. ஸ்னுகிக் சீரம், அபாமார்க க்ஷாரம் அண்ட் ஹரித்ர சூர்ணம். இது 3யுமே வச்சு லினன் த்ரெட், அதாவது சைஸ் 20 உடைய லினன் த்ரெட்டில் இந்த 3 மருந்துகளையும் 21 முறை அளவுக்கு தடவி அதில் அப்ளை பண்ணி 21 முறை கோட்டிங் கொடுத்து பல மருத்துவ முறையான ப்ராசஸிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நூல் தாங்க இந்த ஷாரசூத்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஷாரசூத்திர நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதை தான் பைல்ஸில் அண்ட் இதை தான் ஃபிஸ்டுலா, பைல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டாக்டர்ஸ் சர்ஜரிக்காக அண்ட் இதை தான் பைல்ஸ், மூலம், பௌத்திரம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது இது எப்படி இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஸ்டுலா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்த மாதிரி அப்படின்னு கூட உங்களுக்கு புரிகிற மாதிரியாக சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரோப் மூலமாக இந்த த்ரெட்டை உள் செலுத்தி அதை வெளிப்பக்க வழியாக எடுத்து கட்டி விட்டுருவாங்க. ஸோ இது மூலமாக இந்த நூலில் இருக்கிற மருந்து, அதாவது இந்த அப்பாமார்கஸ்நாகம், சுகிசீரம், ஹரித்ரசூர்ணத்தால் 21 முறை கோட்டிங் செய்யப்பட்ட இந்த நூலை அதுக்குள்ளே அனுப்பும்போது பாதிக்கப்பட்ட டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே அழித்து அந்த பகுதியை சுருங்க செய்யும். அது மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதி சுருங்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை முழுவாக தீர்வை கொடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட்டை நம்ம கட்டி விடுறதுனால அந்த பாதிக்கப்பட்ட பகுதி சுருங்கி அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது திரும்ப வரக்கான வாய்ப்புகளையும் இது நிறையா முறையில் குறைச்சிரும். அதுதான் இந்த ஷாரத்துடைய தன்மைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமே பண்ணலாமா, இது எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏனல் ஃபிஸ்டுலாங்க, அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ், அதாவது மூலம் அண்ட் குதவாய் பிளப்பு அல்லது ஆசனவாய் பிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரோனிக் ஏனல் ஃபிஷர் அண்ட் ரெக்டல் பாலிப்ஸ், அதாவது குடலில் கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏனோரெக்டல் டிசீஸ், அது மட்டும் இல்லாமல் ஏனோரெக்டல் ஆப்சஸ், அதாவது புண்ணு ஏற்படுறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த ஷாரசூத்திரத்தை பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. இது மூலமாக வலி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக ஏற்படும், ரொம்ப வலி ஏற்படாது. அண்ட் மற்ற சர்ஜரிஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் சர்ஜரிக்கெல்லாம் போய் இதில் கத்தி வைக்கணுங்கிற அவசியம்லாம் இதில் கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு முறை மூலமாக ஏனோரெக்டல் நீங்கள் சரி பண்ணலாம். அண்ட் நிறைய டாக்டர்ஸ் வாரமே அந்த த்ரெட்டை மாற்றுவாங்க. அண்ட் குறிப்பாக இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. ஒரு தடவை போய் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 வாரம் கேப்புக்கு அப்புறம் அந்த நூலை பிரித்தா போதும் அல்லது நூலை மாற்றுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான ஒரு முழு தீர்வு கிடைக்கும். அண்ட் ரிசர்ச் படி பார்க்கும்போது, ரீசெண்டாக பண்ண ரிசர்ச் படி பார்க்கும்போது 96% அளவுக்கு ஷாரசூத்திரம் பண்ணும்போது பைல்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆசனவாய் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கும் பைல்ஸ் அல்லது ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஷாரசூத்திரத்தை நீங்கள் நம்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சினா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய ஆயுர்வேதத்தை பற்றின தகவல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.